பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். இங்க தேர்தல் கடமை சூடு பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் திமுக, பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போர் இருந்துட்டு இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்குறப்ப நான் முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தேன், ஏடிஎம் கூட கூட்டணி வேணாம், அதுக்கு அந்த கோயம்புத்தூரோட தேர்தல் முடிவுகளை எக்ஸாம்பிளா சொல்லி ஓட் டிரான்ஸ்பர் ஆகல அப்படின்னு எக்ஸாம்பிளா சொல்லி ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அங்க ஏடிஎம்கே தலைவருமான திரு எடப்பாடி அவர்களும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? இந்த வார்த்தை மோதல்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆமா, உண்மையை சொல்ல போனா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உண்மையான ஒரு கிரிட்டிசிசம் அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுல ஒரு விஷயத்த நம்ம நல்லா கவனிக்கணும். இது என்னன்னு கேட்டா, அதிமுகவுக்கும் பாஜகவும் ஒரு இயற்கையான கூட்டணி. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சித்தாந்த ரீதியாக ரெண்டு பேரும் ஒற்றுமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க அந்த கூட்டணிக்கு அச்சாரம் போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய பேர் அதுக்கு முயற்சி பண்ணாங்க. என்னை பொறுத்தவரை என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக என்பது இன்னொரு திராவிட கட்சி. அதுக்கும் பாஜகவுக்கும் உள்ள உறவாகப்பட்டது ஒரு தேர்தல் உறவாக மட்டுமே இருக்க முடியுமே தவிர அது ஒரு இயற்கையான கூட்டணியாலாம் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பர்பஸே வேற. அவங்க திமுகவுக்கு எதிரான தலைவர்களுடைய ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அடிப்படையில உருவான கட்சி தான் அதிமுக. திரு கருணாநிதிக்கும் திரு எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட மோதல்கள், அதுக்கப்புறம் திமுகவுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஏற்பட்ட மோதல்கள், இதன் அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட கட்சி அதிமுக. பாஜகவின் அடிப்படை கட்டமைப்புடைய அர்த்தமே வேற. அப்படிங்கிற போது திமுகவை எதிர்க்க வேண்டும்ங்கிற ஒற்றை புள்ளியில வேணா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலாமே தவிர இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உங்களோட ஓட் டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுல செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அவங்களுடைய ஒரு ஆளுமைக்கு உட்பட்டு இந்த ஓட்டு டிரான்ஸ்பர்ஸ் அப்படிங்கிறது நடந்தது. 98 தான் பாஜகவும் அதிமுகவும் முதல்ல கூட்டுக்கு வராங்க. ஏன்னா அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அரசியல் தேவை ஏற்பட்டது. 96ல அவங்க ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. அரசியல் ரீதியான எலெக்ஷன் ரீதியான ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. அதன் பிறகு அவங்க அரசியல் ரீதியா ஒரு ரெலவன்ஸ் பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது. பாஜகவுக்கும் அதே போன்ற ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது. 98ல வாஜ்பாய் அவர்கள் ஒரு பெரிய நாடு தழுவிய கூட்டணியை உருவாக்கினார். சோ அப்ப அவருக்கு ஒரு கூட்டணி தேவைப்படும் போது அவர் ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுகவை அணுகிறாங்க. சோ அப்படி உருவாக்கப்பட்டதுதான் அந்த அதிமுக பாஜக கூட்டணியை தவிர அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்ங்கிற அவசியமே கிடையாது. அதோடைய ஒரு வெளிப்பாடுதான் 2019 அவசரத்துல அள்ளி தெளிச்சா மாதிரி பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில போய் இறங்கினாங்க. அதோடைய விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எந்த 5 இடங்கள் கொடுக்கப்பட்டது, 5 இடங்களிலும் அதிமுகவோட ஓட்டு பாஜகவுக்கு டிரான்ஸ்பரே ஆகல. ராமநாதபுரமாக இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், இது போன்ற தூத்துக்குடியை விட்டுடுங்க, அது அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சீட்டு பாஜகவுக்கு. சிவகங்கை இது போன்ற சீட்டுகள் கூட பாஜகவுக்கு கடைசி நேரத்துல கொடுக்கப்பட்டது. சோ இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டுறாரு. அவர் வரத்துக்கு முன்னாடி இருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸே வேற. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய வளர்ச்சியை அதிமுக தடுக்கிறது அப்படிங்கறத அவர் உணர்றாரு. சோ அதுக்கப்புறம் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி காய நகர்த்த ஆரம்பிக்கிறார். அதிமுகவை விட்டு விலகி நின்றால்தான் பாஜகவின் வளர்ச்சி பர்சன்டேஜ் வைஸ் அதிகரிக்கும், சீட்டுகள் அதிகரிக்கும், திமுகவுடைய உண்மையான மாற்றாக பாஜக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுகன்னு இருந்ததுன்னா அந்த போட்டி அவர்களுக்கு நடுவிலேயே இருக்கும். பாக்கி பேரு அதற்கு நடுவில் சிக்கி அவர்கள் அரசியல்ல ஆள் இல்லாம போயிடுவாங்க. பட் பாஜகன்னு ஒரு தனி ஒரு அடையாளம், ஒரு அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ்னு கொண்டு வரும்போதுதான் அந்த களமாகப்பட்டது திமுக அதிமுக அல்லாதவர்கள் பாஜகவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சோ அது பாஜகவிற்கு வெற்றிகளை தேடித்தரும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதனுடைய ஒரு முயற்சியாகப்பட்டது நிறைவேறும்.
சோ இதற்குத்தான் அண்ணாமலை முயற்சி செய்யறாருன்னு நான் அதே மாதிரி இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு போம்னா ஃபர்ஸ்ட் அந்த கோயம்புத்தூர் நடந்த இதா இருக்கட்டும், மாநாடா ரோட் ஷோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப வேலூர்ல நடந்த பொதுக்கூட்டமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பிரதமர் அவர்கள் வந்து அண்மையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து புகழ்ந்து பேசுறார். இது ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சியை வந்து ஒதுக்கிட்டு அந்த தொண்டர்களை பிஜேபி பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு யுக்தியா பார்க்கலாமா? இல்ல, நான் வந்து அது ஒரு யுக்தியாக மட்டுமே பார்க்கவில்லை. நீங்க நினைச்சு பாருங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் அரசியலை கடந்த நட்பு இருந்தது. அதை யாருமே மறுக்க முடியாது. 2002ல திரு மோடி அவர்கள் குஜராத்தின் எலெக்ஷன்ல ஜெயிச்சு, ஏன்னா 2001லயே அவர் பிரைம் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறாரு குஜராத்துக்கு. அதுக்கப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆற போது அந்த அந்த பதவியேற்பு விழால வந்து முதல்ல செல்வி ஜெயலலிதா கலந்துக்கிறாங்க. சோ இன்னைக்கு இருக்கிறது 2024 பத்தி நம்ம சொல்றோம். 2002லயே செல்வி ஜெயலலிதா திரு மோடி அவர்களுடைய அரசியல் பதவியேற்பு விழால வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. 2011ல திரு மோடி அவர்கள் இங்க சென்னைக்கு வந்திருக்காரு செல்வி ஜெயலலிதாவோட பதவியேற்பு விழாவுக்கு. அதை தவிர வந்து பிரதமரா ஆனதுக்கு பிறகு 2014க்கு பிறகு அவங்க வீட்டுல வந்து அவர் உணவு சாப்பிடுவதற்காக போயிருக்கிறார். சோ இது போன்று அதே நேரத்துல செல்வி ஜெயலலிதா திரு மோடி அவர்கள், திரு நவீன் பட்நாயக் இவங்கெல்லாம் டெல்லியில எப்பெல்லாம் சந்திக்கிறாங்களோ முதலமைச்சர்கள் மாநாட்டுகளுக்கு போகும்போது அவங்க எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்க. இது போன்று பலவிதமான அரசியலை தாண்டிய ஒரு நட்பு அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. சோ அதனால வந்து அவர் நிறைவு கூறுறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா நான் பார்க்கிறேன். இன்னொன்னு திரு எம்ஜிஆரை பத்தி நீங்க சொல்றீங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பேரை வந்து திரு மோடி கவர்மெண்ட் தான் வந்து வச்சது. அதே மாதிரி இப்ப வந்து நாட் ஒன்லி எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா, நீங்க நினைச்சு பாருங்க, அரசியலை கடந்து எத்தனை தலைவர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து திரு மோடி அவர்கள் வந்து அதை நினைவு கூர்றார். அது வந்து மகாத்மா காந்தியுடைய ஸ்வச் பாரத் திட்டத்துக்கு வந்து மகாத்மா காந்தியை சொன்னதா இருக்கு. ஏன்னா அவர் காந்தியடிகள் வந்து தூய்மையை கடைபிடிக்க வேண்டும், பொது வாழ்வியல தூய்மையை கடைபிடிக்க வேண்டும், பொதுவா குறிப்பாக அந்த சபர்மதி ஆசிரமத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு வாழ்க்கை முறையை அவர் வந்து செயல்படுத்தி காட்டினார். சோ அதனுடைய அடையாளமா ஸ்வச் பாரத்தை வந்து மோடி அவர்கள் ஆரம்பிச்சு அது வந்து காந்தியோட தொடர்பு படுத்தினார். அதே மாதிரி சர்தார் பட்டேல் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை யூனிஃபை பண்ணதுக்காக வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு, பெரிய சிலையை வந்து குஜராத்தில் அவர் நிறுவினார். அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அதுல ஒரு முக்கிய பங்காற்றிய அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து இந்த அளவு குளோரிஃபை பண்ணது திரு மோடி அவர்கள் தான். இவங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனா அதை வந்து தொடர்ந்து திரு மோடி அவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை தவிர அரசியலை கடந்து பாருங்க, திரு குலாம் நபி ஆசாத் அவருக்கும் மோடி அவர்களுக்கும் நல்ல நட்பு இருந்தது. சரத்பவாருக்கும் மோடிக்கும் நல்ல நட்பு இருக்கு. முலாயம் சிங் யாதவுக்கும் மோடிக்கும் நல்ல நட்பு இருந்தது. இது போன்று அரசியல் கடந்து அந்த மாற்று கட்சியினருடைய ஒரு நட்பு பாராட்டுவது வந்து மோடிக்கு வந்து ரொம்ப இயல்பாகவே இருக்கிறது. ஏன் கருணாநிதி அவர்களே அவங்க வீட்டுல வந்து பார்த்தாரு. அவர் வந்து இப்போ புதுசுன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு ஓட்டுக்காக மட்டும் கிடையாது, அவர்களுடைய தனிப்பட்ட அவருடைய நட்புணர்வும் அதற்கு காரணமாக இருக்கலாம். அடுத்தது இப்ப ஏடிஎம்கே கூட போயிட்டப்ப டிஎம்கேல மத்திய சென்னையோட வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி அவர்கள் பேட்டி எடுக்கிறப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன ஒரு ஜோக்கரா, யார் அண்ணாமலை இந்த ஜோக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு. இதுக்கு ரிட்டாலியேட்டா வந்து வேலூர் மாநாட்டுல பிரதமர் அவர்களே இந்த அகங்காரம் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்ப அந்த களம் எப்படின்னா மாறி இருக்கு? ஏன்னா இதே ஜோக்கருங்கிறது ராகுல் காந்தி அவர் எதிர்த்து ஸ்மிருதி இரானி அவர்கள் நிக்கிறப்ப நம்ம பார்த்திருக்கோம். அதே வரலாறு இங்க தமிழகத்தை நடக்க வாய்ப்புகள் இருக்கா? திமுக அகங்காரம் இன்னும் குறையவில்லையா? இல்ல, இது போன்ற வார்த்தை போர் அப்படிங்கிறது வந்து அரசியல்ல ரொம்ப காமனா போயிடுச்சு. அதுவும் வந்து தேர்தல் களம் தமிழ்நாட்டுல வந்து இது போன்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சாடிக்கிற ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொதுவான ரொம்ப இயல்பாவே ஆயிடுச்சு. பிகேம் இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸாவே ஆயிடுச்சு. இந்த போக்கு மாற வேண்டும். ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில உள்ள எல்லாருமே வந்து இஷ்யூஸ வந்து பேசணும். தனிப்பட்ட அட்டாக்ஸ வந்து தவிர்த்துட்டு இஷ்யூஸ பேசணும். அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஆரோக்கியமானதாக இருக்கும். இது முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை.
அதாவது காமராஜருடைய காலத்துல எல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசியலை பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு தனிப்பட்ட அட்டாக்ஸ் வந்து இது இல்லவே இல்லை. திமுக வந்த பிறகு இது போன்று ஒருவர் அதாவது இஷ்யூ யாரையும் வந்து அட்டாக் பண்ண முடியலன்னா அவங்க உடனே இந்த தனிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாங்க. இந்த போக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மாதிரி ஒரு காமன் பர்சனுடைய ஒரு விருப்பம். இது நீங்க கேக்குறீங்க இது போன்ற விஷயங்கள்னால ஒரு அரசியல் போக்கே மாறுமா அப்படின்னா அதெல்லாம் மாறாது. ஏன்னா ஒரு லாஸ்ட் மினிட்ல சொல்ற ஒரு விஷயத்தினால 2 விஷயத்தினால ஒரு அரசியல் அப்படிங்கிறது பெருசா மாற போறது கிடையாது. இது வந்து ஒரு ப்ராசஸ். ஒரு அரசியல் கட்சி மீது நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் ஏற்படுவது அவர்களுடைய செயல்பாட்டால ஏற்படுது. ஒரு இஷ்யூனால அது ஏற்படாது. அவங்களுடைய கவர்னன்ஸ் ஸ்டைல், அவங்க வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க, அவங்க தனிமனித செய்த தாக்குதல்ங்கிறது அதிகமா இருக்குல்லண்ணா. மாநில தலைவர் அவர்களுக்கு வந்து அந்த பேர் வைக்கிறது, ஆட்டுக்குட்டியும் அங்க பேர் வைக்கிறது, இப்ப இந்த தனிமனித தாக்குதல் அப்படிங்கிற பாக்குறப்ப, ஆனா தொடர்ந்து இது திமுக செஞ்சுட்டு வந்துட்டே இருந்திருக்கு. இன்னும் அதை மக்கள் விரும்புறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த மாற்றம் மனமாற்றம் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நடக்கக்கூடியது கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது ஒரு ஒரு சைடுலயே எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கிற போது இது வேண்டாம், வேறு ஒரு போக்கான எலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் ஆரம்பிச்சதுனாலதான் பல புதிய கட்சிகள் உருவாச்சு. நீங்க வந்து இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல, அகில இந்திய லெவல்லயும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய ரெலவன்ஸ் ஏன் ஏற்பட்டது? காங்கிரஸ் போதும், வேற ஒரு புதிய கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் கட்சி தேய்மானத்தை சந்திச்சு அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி வந்தது. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலும் ஏற்படும். ஆனா அதற்கு சில காலதாமதங்களா. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து தன்னோட அல்டர்னேட்டிவா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாற்று அரசியலாக உருவாக்குகிற கட்சி வெறும் பேச்சளவுல மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் லெவல் அமைப்பு ரீதியான பலங்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு வந்து ஒரு ஒரு அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். நீங்க பெங்கால நினைச்சு பாருங்க. பெங்கால் எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா 2019 வந்து ஒரு பெரிய அரசியல் வெற்றியை வந்து பிஜேபி பெற்றது. 42 சீட்ல 18 சீட்டு பிஜேபி வந்தது. 2 சீட்டு காங்கிரஸ்க்கு போச்சு, 20 சீட்டு திரிணாமுல் காங்கிரஸ் வந்தது. பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அமைப்பு ரீதியான சில பலவீனத்தின் அடிப்படையில என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா 2021 அவங்க 100 சீட்டை கூட தாண்டறது கஷ்டப்பட்டாங்க பிஜேபி. சோ தமிழ்நாட்டிலையும் 2024 நல்ல சீட்டுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாஜக. ஆனா இதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா திரும்ப 2026 பிரச்சனைகளை சந்திக்க போகும். சோ அமைப்பு ரீதியாக அவர்களை பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் திமுக வேண்டாம், இது போன்று அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அரசியல் வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு கான்பிடன்ஸ் அப்பதான் வரும், நம்பிக்கை அப்பதான். அதற்கு பாஜக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப நீங்க இங்க தமிழகத்துல 24ல நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால கேட்கிறேன். அண்மையில பார்த்திருப்போம் பிரசாந்த் கிஷோர் அவர்களே வந்து சவுத்லயே நல்ல வாய்ப்பு இருக்கு, பாஜக நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ முன்னாடி எப்படி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தெற்கே நாங்க விட மாட்டோம்பாங்க. ஆனா பாண்டிச்சேரியிலயும் கர்நாடகாவிலயும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்படிங்கிறத பார்த்தாலும் தெற்குல நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப தெற்குலயும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சா பாஜக? இல்ல தெற்குல விடமாட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்று கூச்சல். அதற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்நாடகால வந்து பாஜக இங்க ஆட்சியே செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற போது எங்க இருந்து வந்து தெற்குல வந்து அவங்க விடாம போறது? அப்ப கர்நாடகா தெற்கின் ஒரு பகுதி கிடையாதா? புதுச்சேரியில அவங்க ஆட்சியில ஒரு பங்குதாரராக இருக்காங்க பாஜக. தெலுங்கானால வந்து நல்ல செகண்ட் பொசிஷன்ல வந்திருக்காங்க, எம்பிஸ் வாங்கியிருக்காங்க, எம்எல்ஏஸ் வாங்கியிருக்காங்க. தெலுங்கானா வந்து சவுத் கிடையாதா? கேரளால வந்து 2021 முதல் எம்எல்ஏ நேமம் தொகுதியில ஓ ராஜகோபால்ங்கிறவர் ஜெயிச்சார். சோ அவர் அப்ப தெற்கு கிடையாதா கேரளா? தமிழ்நாட்டுல 96ல பத்மநாபபுரம் தொகுதியில அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெயலலிதா ஆன்டி ஜெயலலிதா வேவ், ஜெயலலிதா அவர்களே தோற்று போன எலெக்ஷன்ல பத்மநாபபுரத்துல வேலாயுதம் அப்படிங்கிற பாஜக வேட்பாளர் ஜெயிச்சார். அப்ப தமிழ்நாடு தெற்கு கிடையாதா? இது போன்ற தெற்குல வந்து பாஜகவை வளர விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு வெற்று கூச்சம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த முறை பாஜக வந்து தெற்குல தன்னுடைய ஒரு கவனத்தை திருப்பி உள்ளது. இது வந்து முதல் விஷயம். சீட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட் வைஸ் நல்லா வருவாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்தை தொட்டு அவங்க வந்து அதுல நல்ல பர்சன்டேஜ் வாங்குவாங்க. ஏன்னா 10% இரட்டை இலக்கு தான், 99 இரட்டை இலக்கு தான். சோ இரட்டை இலக்குல வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் உடைய வீழ்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
பாஜக இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நோட்டா கட்சி, ஒரு 2% கட்சி, 3% கட்சி அப்படின்னு மட்டுமே ஒரு விமர்சனங்களுக்கு உட்பட்டு இவங்களே அதற்கு வந்து ஒரு வியாக்கியானம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த தடைகளை இந்த முறை பாஜக மாற்றுகிறது, அதை தாண்டி போகிறது அப்படின்னு தான் இந்த தடவை பாக்குறேன். நல்ல வெல் அஹெட் பர்சன்டேஜ் அவங்க வாங்குறாங்க. இது வாங்குறதோட இல்லாம இதை சஸ்டெயின் பண்ணணும். இதுதான் அதுக்கு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை பாஜகவை பொறுத்த வரைக்கும். இந்த எலெக்ஷன்ல பாஜக நல்ல பர்சன்டேஜ் வாங்கிட்டு திரும்பி ஒரு திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி வச்சாங்கன்னா இவர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும். சோ இதர் இப்போது ஏற்படக்கூடிய ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு பாதை, அதை ஃபர்தரா எடுத்துட்டு போக வேண்டியது பாஜகவின் கையில் இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமா வந்து நார்த்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் வந்து முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து இந்த ஜாமீன் மறுப்பு, அவர் தேர்தலை காட்டி ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியுமே வந்து இல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெயில் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன் அவளுக்கு பெயில் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க? இது பொலிட்டிக்கல், இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்கன்னா இடியை வந்து பாஜக அரசு வந்து பொலிட்டிக்கலா யூஸ் பண்றாங்க. அப்படி தாண்டியும் இன்னும் இது மாதிரி அமைச்சர்கள் உள்ள இருக்காங்க, அது முதலமைச்சர் உள்ள இருக்காருன்னா அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்? இல்ல, டெல்லி ஹைகோர்ட் வந்து பெயில டினை பண்ணல. டெல்லி ஹைகோர்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாருன்னா, என்னை கைது செய்ததே தவறு அப்படின்னு சொல்லி வாதாடினார். அதை வந்து டெல்லி ஹைகோர்ட் நிராகரித்திருக்கிறது. இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டின் பெயர்ல நீங்க ஜெயில இருக்கிறாங்க, ஒருத்தர் இருக்காரு, ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணணும். பெயிலுடைய கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்பாக்டரியா இருந்தது என்றால் அப்ப கோர்ட்ல நீதிபதி அவருக்கு பெயில் கொடுப்பாரு. சோ இதுதான் நடைமுறை. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்றாருன்னா, என்னை கைது செய்ததே தவறு, அதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, சும்மா அரசியல் காரணங்களுக்காக என்ன கைது செஞ்சுட்டாங்க, இந்த கைது செய்ததே தவறுன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போடணும் அப்படிங்கிற ஒரு மனுவோட போய் டெல்லி ஹைகோர்ட்டை அணுகிறார். டெல்லி ஹைகோர்ட் அதை வந்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல தவறு நடந்தது, பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கிறது, அதற்கு உண்டான வந்து மணி ட்ரையல், அதாவது இந்த பணம் பரிவர்த்தனைக்கு உண்டான அடிப்படை காரணங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. சோ இதுல வந்து இடி அந்த மாதிரி ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அந்த தவறு செய்யும் அரசியல்வாதிகளை கைது செய்வதற்கான உரிமை இருக்கிறது. அந்த அரசியல் அந்த கைதுகளும் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு. சோ இந்த காரணங்கள் இந்த கைது அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டதுதான். அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனுவை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கைது நடவடிக்கை அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பிளான் பண்ணி அது ஒரு டிராமடைஸ் பண்ண பார்த்தாரு. அது வந்து முறியடிக்கப்பட்டுள்ளது. சோ இதனுடைய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒரு வீழ்ச்சி. எப்பேற்பட்ட ஒரு வீழ்ச்சியை வந்து ஆம் ஆத்மி கட்சி சந்திச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு திமுகவோ, அதிமுகவோ, பாஜகவோ, காங்கிரஸோ ஆரம்பிக்கப்பட்ட அந்த பர்பஸ், அந்த முகாந்திரம், அந்த அதோடைய உத்தேசம் வந்து வேறையா இருக்கு. ஆனா ஆம் ஆத்மி கட்சி ஊழலுக்கு எதிராகவே நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு பேனரின் கீழே அரசியல் அல்லாதவர்கள் எல்லாரும் தன்னார்வ மனம் கொண்ட இயக்கங்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற பேனருக்கு கீழே உருவான ஒரு கட்சி ஆம் ஆத்மி கட்சி. அண்ணா ஹசாரேயின் முயற்சியினால உருவான கட்சி ஆம் ஆத்மி கட்சி. அவங்க என்ன சொன்னாங்க, ஊழல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நாங்க வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி நாங்க, எல்லா கட்சியிலையும் ஊழல் மலிஞ்சு போச்சு, நாங்க புதுசா வரோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது டெல்லி மக்களும் அதை தொடர்ந்து பஞ்சாப் மக்களும் அவங்க மேல நம்பிக்கை வைத்து, ஏன்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் இப்ப இருக்கும் அரசியல்ல வந்து சலிப்பு ஏற்பட்ட மக்கள் போறோம், புதுசா ஏதாவது பண்ணலாம், இவங்க ஏதோ புதுசா சொல்றாங்க, இந்த ஊழல் வேண்டாம்னு நினைக்கிறாங்க, இதோட அவங்களுடைய நோக்கம் உன்னதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா ஆரம்பிக்கப்பட்ட சில வருடங்கள்லயே தான் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய வீழ்ச்சியும், இவ்வளவு பெரிய ஒரு மக்களின் மனசை வந்து அந்த நம்பிக்கையை குலைக்கும் விதத்துல அவங்க நடந்துகிட்டது வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்திற்கு உண்டான விலையை ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இளைஞர்கள் அவ்வளோ வந்து நம்பிக்கையா இருந்த கட்சியும் ஆம் ஆத்மியா இருந்தது ஆரம்பிக்கிறப்ப.
பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் இன்று தடையாவது ஒழுங்கான முடிவுகள் எடுப்பாங்கன்னு. உங்க நேரத்தை எங்க தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். ஜெய் ஹிந்த்.